வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்சிலேருந்து வந்துக்கூடிய சம் மேஜர் அப்டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அட் த சேம் டைம் நியூ யங் அப்படிங்கக்கூடிய க்யூர் செல் அப்படிங்கிற ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கம்பெனிலேருந்து வந்துக்கூடிய சம் மேஜர் இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ரைட். அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் பார்க்குறதுக்கு முன்னாடி நியூ யங்கில் அவங்களுடைய சைட்லேருந்து வந்துருக்கக்கூடிய சம் மேஜர் அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நியூ யங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட அஃபீஷியல் சைட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம KYC அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் சைட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கே உங்களுக்கு ஃபேன்டாஸ்டிக்காக சூப்பரான அப்டேட்ஸ் நிறையா கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களோட ரெஃபரல் லிங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன ரேங்க் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, அட் த சேம் டைம் உங்களோட பிஸ்னஸ் வந்து எவ்வளோ போயிருக்குது, லெஃப்ட் ரைட்ஸ் எவ்வளோ போயிருக்கு பிஸ்னஸ்ஸு, உங்களுடைய செல்ஃப் பிஸ்னஸ் எவ்வளவு, டீம் பிஸ்னஸ் எவ்வளவு, அதே சமயத்தில் வந்து ப்ரோமோ இன்கம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ப்ரோமோ இன்கம்மை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான். ஸோ நம்ம ஒரு பேர், அதாவது லெஃப்ட்டில் ஒரு நபர், ரைட்டில் ஒரு நபர் நம்ம ஸ்பான்சர் பண்ணாலே நம்மளுக்கு வாரம் வந்து $3 கிடைக்கும். அப் டு 104 வாரத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு ஜோடிக்கு நம்மளுக்கு $312 வந்து நம்மளுக்கு இன்கம். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து 2 பேர் வந்து மேட்ச் பண்ணியிருந்தேன். ஸோ லெஃப்ட்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று, லெஃப்ட்டில் ரைட்டில் ஒன்று, இந்த மாதிரி. ஸோ 2 ஜோடிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு 312 மொத்தம் $624 வந்து எனக்கு இன்கம், ப்ரோமோ இன்கம் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு வந்து $6 வந்து ரிசீவ் ஆகிருக்கு. நம்ம என்ன டேட்டில் வந்து ப்ரோமோ ரிவார்டு வந்து அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிறதும் வந்து நம்மளுக்கு இங்கே மென்ஷன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ மண்டே டு சண்டேயில் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வெட்னஸ்டேயில் வந்து இன்றைக்கி, ஓகே, இது போன வாரம் புதன்கிழமை வந்து ஒரு பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். அதே சமயத்தில் ஃப்ரைடேவும் நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ என்ன டேட்டில் நம்ம எத்தனை பேர் கம்ப்ளீட் பண்ணுமோ அந்த டேட்டில் நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கான அமௌண்ட் வந்து இன்கம் வந்து கரெக்டாக கொடுத்துட்றாங்க. ஓகே, ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான அப்டேட் இது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு இன்னும் ரிமைனிங் வந்து எவ்வளோ வரணும் அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ வந்து பார்த்திங்கனாக்க நீங்கள் டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க, இன்னும் வந்து உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பிஸ்னஸ் வால்யூம், அடுத்த மேட்சிங் இன்கம் என்ன, உங்களுடைய ஒவ்வொரு இதுலேயும் மேட்சிங் இன்கம் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, ஸ்பான்சர் மேட்சிங் இன்கம் எவ்வளோ வந்திருக்கு, ரிவார்டு இன்கம் எவ்வளவு, ராயல்ட்டி இன்கம் என்ன அப்படிங்கிற எல்லாமே வந்து ப்ரீஃபாக உங்களுடைய டேஷ்போர்ட்லேயே வந்து சூப்பராக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி மேட்சிங் கேப்பிங். ஓகேவா? நீங்கள் சில்வர் ரேங்க் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு 5% மேட்சிங் இன்கம்மு, சில்வர் ரேங்க் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னாக்கா 10%. ஓகேவா? ஸோ மேட்சிங் கேப் வந்து சில்வர் ரேங்க்குள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நாளைக்கு $500. ஓகே, ஒரு NYC நியூ யங் கேஷ் அப்படிங்கிறது வந்து டாலர் தான் இங்கே. ஸோ $500 வரைக்கும் நம்மளுக்கு சீலிங் இருக்குது. ஸோ அதுவும் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் அக்கௌண்ட் இன்கம் கேப்பிங் அப்படிங்கிறது என்னென்னாக்கா, நீங்கள் ஒரு ஐடியில் ஜாயின் பண்ணி நீங்கள் இப்போ ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த ஐடியில் நீங்கள் மேக்ஸிமம் $5,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். $5,000 ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ரீபர்ச்சேஸ் பண்ணிங்கனாக்கா திரும்ப $5,000 வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு தடவையும் எப்போ நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா $5,000 நீங்கள் சம்பாதிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணிங்கனாக்கவே போதுமான. இந்த மாதிரி ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு அப்டேட் வந்து நம்ம டேஷ்போர்ட்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ பேக்கேஜுக்கான அமௌண்ட் நம்மளுக்கான GST வந்து இப்போ குறைச்சதுனால பேக்கேஜுக்கான அமௌண்ட், அதாவது டெபாசிட்டில் போய்ட்டு மேனுவல் டெபாசிட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஃபண்டை வந்து இங்கே டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ $6,850 தான். இப்போ ஆஃபரில் வந்து பார்த்திங்கனாக்கா 2+1 2 பேக்கேஜ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னாக்கா ஒரு பேக்கெட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு க்யூர் செல் ப்ராடக்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு பேக்கெட்டில் வந்து 20 சேஷே இருக்கும். 20 சேஷே இந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலரில். ஸோ அந்த மாதிரி வந்து 20 சேஷே இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஏர்லி மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில், அடிநாக்கில், ஓகே, நாக்குக்கு கீழே, ஓகே, அது பவுடர் ஃபார்மில் இருக்கும். அதை கொட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் யார்ட்டையும் பேசாமல் இருந்தோம்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக உமிழ்நீரில் கரைஞ்சி அப்படியே ஃபுல்லாக வாயில் ஃபுல்லாக வரும். அது அப்படியே ஒரே இதாக நீங்கள் முழுங்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் போதுமான அளவு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி நல்லா நீங்கள் சாப்பிட்ணும். ஓகே, அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னாக்க அதுக்கப்புறம் 1 hour கழிச்சு நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்படி தான் இதை நம்ம யூஸ் பண்ணணும் இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 3 பேக்கெட் கிடைக்கும். அப்போ 3 பேக்கெட் அப்படின்னாக்க ஒரு பேக்கெட்டில் 20 சேஷே அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு சேஷே அப்படின்னா 60 நாளைக்கான ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 சேஷேவே 7,000 8,000க்குலாம் விற்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா க்யூர் செல் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்டெம் செல் பேஸ்டு தான். ஓகே, இதை பற்றி நான் ஏற்கனவே ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்
ப்ரீவியஸ் வீடியோஸில். ஓகே, திரும்ப நான் சொல்ல விரும்பல. இப்போ வந்துருக்க லேட்டஸ்ட் அப்டேட்டை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ 6850 தான் என்ட்ரி. அந்த என்ட்ரிக்கு 2+1 2 பேக்கெட் ப்ளஸ் 1 பேக்கெட் ஃப்ரீ. ஸோ டோட்டலாக 3 பேக்கெட் கிடைக்கும். 60 நாளைக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களே வந்து ஐடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு தேவையான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் நேமோ உங்கள் மொபைல் நம்பர் என்ன கண்ட்ரி லெஃப்ட்டா ரைட்டா அப்படிங்கிற கேட்கும். உங்கள் விருப்பம் தான். ஓகே, நீங்கள் லெஃப்ட்டில் கொடுத்தாலும் சரி ரைட்டில் கொடுத்தாலும் சரி அது உங்களுடைய விருப்பம். நான் உங்கள் சாய்ஸ்க்கே நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான ஐடி வந்து கம்பெனிலே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பாஸ்வேர்டு வந்து நீங்களே கொடுக்குறது தான். ஓகேவா? கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமேலுக்கு மெனு பாரை செலக்ட் பண்ணி டெபாசிட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னாக்க 6850 ரூபா பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ கம்பெனிக்கான அட்ரஸ், ஓகே, ஸோ கம்பெனிக்கான அக்கௌண்ட் நம்பர், ஓகே, அக்கௌண்ட் நம்பர் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இருப்பவர்கள் தயவுசெய்து நான் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்தீங்க அப்படின்னாக்க உங்களை எல்லாத்தையும் ஃபுல்லாக நான் கைட் பண்ணி உங்களுக்கு எல்லாமே நான் சர்வீஸ் பண்ணி கொடுப்பேன். ஓகேவா? ரைட், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் என்ன அமௌண்ட்டோ 6850 ரூபா என்ட்ரி அமௌண்ட்டு போட்டுருங்க. ட்ரான்சாக்ஷன் ஐடிங்கிறது நீங்கள் கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு ஃபோன்பே கூகுள் பே மூலிமா ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமேலுக்கு அதுக்கான ட்ரான்சாக்ஷன் ஐடி இருக்குது இல்லையா, கூகுள் பேயில் வரும் இல்லையா, அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி என்ட்ரி பண்ணிடணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ரான்சாக்ஷன் பண்ணதுக்கான பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு வரும் இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க டீட்டெயில்ஸ் வரும். அந்த டீட்டெயிலை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இல்லை அப்டேட் பண்ணி நீங்கள் சப்மிட் டெபாசிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னாக்க 1 டேயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு டேஷ்போர்டுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ எங்கே சார் இருக்கும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட் நம்ம பர்ச்சேஸ் பாயிண்ட் தான் வாங்கணும். ஒரு பர்ச்சேஸ் பாயிண்ட் வந்து ஒரு INR. ஓகே, அப்போ உங்களுக்கு எங்கே ஷோ ஆகும் அப்படின்னாக்க இங்கே பர்ச்சேஸ் பாயிண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பாயிண்ட் வந்து ஷோ ஆகும். 6850 பர்ச்சேஸ் பாயிண்ட் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது மெனு பாரை செலக்ட் பண்ணுங்கள். மெனு பாரை செலக்ட் பண்ணி இதில் நியூ பர்ச்சேஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, பர்ச்சேஸஸில் அதில் நியூ பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க இங்கே வந்து உங்களுடைய நீங்கள் எந்த ஐடிக்கு வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுவோம், உங்கள் ஐடிக்கு நீங்கள் ஆக்டிவேட் உங்கள் ஐடி நம்பரில் என்ட்ரி பண்ணி இங்கே உங்களுக்கு பர்ச்சேஸ் பாயிண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சூஸ் பிளான் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து பிளானை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஷிப்பிங் அட்ரஸ், ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸஸில் கீழே இங்கே ஷிப்பிங் அட்ரஸ் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, உங்கள் அட்ரஸ்க்கே இனிமேல் வந்து அவங்கவுங்க அட்ரஸ்க்கே வந்து ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆகிடும். ஓகே, இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கம்பெனிலேருந்து நாங்கள் வந்து ஆந்திராவுக்கு வந்து ஆந்திராவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் நான் வந்து மக்களுக்கு வந்து நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவங்க ஐடியிலேயே வந்து உங்களுக்கு ஷிப்பிங் அட்ரஸ் கொடுத்துக்கிட்டீங்கன்னாக்க டைரெக்டாக உங்களுக்கே வந்து ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆகிடும். ஓகேங்களா? ரைட், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஷிப்பிங் அட்ரஸ்க்கு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கக்கூடிய அப்டேட் டியர் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த பிஸ்னஸ்ஸு. கொஞ்சம் ப்ராடக்ட் நல்ல ரிசல்ட்டு. ஸோ அதனால் கரெக்டாக அந்த வாய்ப்பை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஆட் அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு நேமு, ஃபோன் நம்பரு, உங்களுடைய அட்ரஸில் டீட்டெயில்ஸு இதை கொடுத்துட்டு கீழே வந்து சிட்டி, ஸ்டேட்டு, போஸ்டல் கோடு, கண்ட்ரி கொடுத்து நீங்கள் ஆட் அட்ரஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டாக அட்ரஸ் சேவ் ஆகிடும். உங்களுக்கான ஷிப்பிங் அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல். இது எல்லாமே வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கக்கூடிய அப்டேட்ஸு. இதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ USD டெபாசிட்லாம் அடுத்து நம்மளுக்கு USD வித்ட்ராவலும் அந்த ஆப்ஷனும் வந்து ஆட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரைட். ஸோ உங்களோட இன்கம் வேலட்டு, மை ஸ்டாக்ஸு எல்லாமே சூப்பராக ஒரு லெஃப்ட் டீம் என்ன, ரைட் டீம் என்ன, ஆல் இன்கம்ஸு, டேட் வைஸ் இன்கம்மு, ப்ரோமோ இன்கம்மு, மேட்சிங் இன்கம், எல்லா இன்கம் டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு மெனு பாரில் நீங்கள் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது, ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம், டிக்கெட் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கம்பெனிக்கான கம்ப்ளீட் பிஸ்னஸ் பிளானுக்கான வீடியோ ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பிளானை வந்து டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ இது வந்து சைட்டில் வந்துருக்கக்கூடிய அப்டேட்ஸ். ஓகே, கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐடி ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. பிஸ்னஸ் பிளானை கம்பல்சரி பாருங்கள். ஒரு நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வருவோம். ரைட்டா? அட்லாண்டிஸ் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்க டைமே மென்ஷன் பண்ணாமல் ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கும் எங்களுடைய பிளாக் செயின் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி
மெசேஜ் போட்டதாங்க எல்லாருமே காண்டாயிட்டோம் இல்லையா? கண்டிப்பாக எல்லாருமே காண்டாயிட்டேன். மற்றவங்க காண்டானாலும் நான் கண்டிப்பாக வேறு லெவலில் காண்டாகி நான் மெசேஜ் கொஞ்சம் ஹார்ஸாக போட்டதுனால என்னை குரூப்லேருந்தே கூட தூக்கிட்டாங்க. ஓகேவா? பட் மற்ற குரூப்பில் இருக்கிறேன், அது ஒன்றும் பெரிய விஷயங்கள திரும்ப நான் ஜாயின் பண்ணிடுவேன். ஸோ அந்தளவுக்கு டென்ஷன் ஆக்கி விட்டாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னாக்க, நம்மளுடைய அட்லாண்டிஸ் பிளாக் செயின் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ பிளாக் செயினை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் அப்டேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுறதோ, வித்ட்ராவல் பண்ணுறதோ, ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதோ எல்லாமே வந்து இப்போ லைவில் இருக்குது. பிளாக் செயினுக்கான ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அதை தான் மெயினாக அங்கே சொல்லியிருக்காங்க. ரைட்? இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அப்டேட் வந்து இது தான். ஓகேவா? ஸோ இந்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து என்னென்னாக்க, the server upgrade of the world only ultra super fast blockchain Atlantis chain has been successfully completed. The mainnet resumed full service on September 30. ஓகே, செப்டம்பர் 30 தான் உங்களுக்கு இப்போ டைம் வந்துடும். ஸோ நம்மளுக்கு வந்து 100% வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அடுத்து இப்போ நம்மளுக்கு வரக்கூடிய முக்கியமான சர்வீசஸ் வந்து என்னென்ன சர்வீசஸ் அப்படின்னாக்க, ஆன்செயின் டெபாசிட், வித்ட்ராவல் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல் ரெஸ்யூம்ட் as நார்மல். ஸோ இப்போ நீங்கள் அட்லாண்டிஸ் வாலெட்டில் வந்து அட்லாண்டிஸ் காயின் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோமே. டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது என்னுடைய வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.5 ATC வந்து நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ப்ரைவேட் சேலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ATC வந்து ப்ரொவைடாக இருக்குது. இந்த ATC நான் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, இப்போ ஹைபிரிட்டில் வந்து ட்ரேட் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அங்கே ஹைபிரிட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுனா என்ன பண்ணி தான் கொண்டு போய்ட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணி ட்ரேடிங் வந்து நீங்கள் விற்கிறதுனா விற்றுக்கலாம். ஓகேவா? பட் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இவங்க வந்து ப்ரைவேட் சேலில் வந்து $300 வந்து இப்போ சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அட்லாண்டிஸ் காயின். இதுக்கு முன்னாடி வாங்கினவங்க வந்து $35 ரேட்டுக்கு நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேவா? ரைட்? இப்போ உண்மையாலுமே இவங்க வந்து அட்லாண்டிஸ் எக்ஸ், அதாவது அட்லாண்டிஸ் பிளாட்ஃபார்முடைய அவங்களுடைய டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சும் WTF, அதாவது வந்து அவங்களுடைய மீம் காயினுக்கான லான்ச் பேடும், இது ரெண்டும் லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு அட்லாண்டிஸ் காயினுக்கான உண்மையான ரேட்டு என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். ஏன் அப்படின்னாக்க, அவங்களுடைய அட்லாண்டிஸ் டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸில் ரன் ஆகக்கூடிய எல்லா மீம் காயினும், ரன் ஆக போகக்கூடிய எல்லா மீம் காயின்ஸும் அட்லாண்டிஸ் காயின் இருந்தால் மட்டும்தான் ட்ரேட் பண்ண முடியும். ஒன்லி அட்லாண்டிஸ் காயின் பேர் மட்டும்தான் அங்கே. USDA அண்ட் அட்லாண்டிஸ் காயின் தான். ஓகேவா? அதனால் ட்ரான்சாக்ஷன் ஃபீஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து பர்ன் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. சர்க்குலேட்டிங் சப்ளையும் கம்மி. டெக்ஸ் பிளாட்ஃபார்முக்கு வந்து பார்த்திங்கனாக்கா $5 பில்லியன் வந்து உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதனால் உண்மையான ரேட் வந்து நம்மளுக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னாக்க, டெக்ஸ் லான்ச் ஆனால் தான் தெரியும். மேபி அது வந்து $35 குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்னையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரைவேட் சேலில் $35 நம்ம வாங்கியிருக்கோம். அதே சமயத்தில் $300 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ரேட்டுக்கு போகும்னு சொல்ல முடியாது எக்ஸாக்டாக. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. யாரும் இங்கே ப்ரைவேட் சேலில் காயின் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னாக்க அங்கே நீங்கள் ஹைபிரிட்டுக்கு கொண்டுகிட்டு போக வேண்டாம். ஓகேவா? அதே சமயத்தில் இல்லை சார் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க, ஹைபிரிட்டில் எப்போல்லாம் ரேட்டு கீழே ஃபாலோ ஆகுதோ அப்போ உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வைங்க. ஓகேவா? ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். டெக்ஸ் லான்ச் ஆகிடுச்சுன்னா ரேட்டை வந்து மேலேயும் கொண்டுட்டு போகலாம், இல்லை அப்படின்னா $5 கூட கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம், சொல்ல முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம். பட் ஒரு சேஃப்டி சைடுக்கு சும்மா கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு வாங்கி வைக்கிறதா வாங்கி வைங்க. நான் யாரையும் கம்பல் பண்ணல, ஃபோர்ஸ் பண்ணி விருப்பம் இருக்கிறவங்க அதை பண்ணுங்கள். ஓகேவா? ரைட்? ஸோ தான் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் இதுதான். இப்போ அடுத்தவங்க என்ன பண்ண போகிறாங்கனாக்க, மேக்ஸ் காயினு, BTC, USDA, CNYC யாரெல்லாம் ப்ரைவேட் சேலில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் காயின்ஸை வந்து இந்த வாரம் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்க, அதான் அட்லாண்டிஸ் எக்ஸ் WTF வந்து கம்மிங் டேஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. எப்போ இது வரும் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த மேக்ஸு, BTC, USDA, CNYCலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காயினுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எக்ஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஏன்னா மேக்ஸ் காயினில் பார்ட்டிசிபேட் மேக்ஸ் காயின் கொடுத்தாகணும். மேக்ஸ் காயின் கொடுக்காம எக்ஸ் வந்து லான்ச் பண்ண முடியாது. அதனால் இந்த காயின் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு எக்ஸ் வரும். ஓகேவா? எக்ஸ் ஒன்ஸ் லான்ச் ஆகிடுச்சு அப்படின்னாக்க அடுத்து வந்து இதில் ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அட்லாண்டிஸ் எக்ஸ் குளோபல் அண்ட் அட்லாண்டிஸ் எக்ஸ் ப்ரோ இது ரெண்டுமே வந்து ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இன் Q4. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னாக்க, எக்ஸ் லான்ச் பண்ணி ட்ரேடிங்கை வந்து டெக்ஸ் பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்துடுவாங்க. எல்லோரும் அட்லாண்டிஸ் காயினை வச்சு எல்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க. இங்கே அடுத்து வந்து சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸில் வந்து ATC காயினை வந்து கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணி காயினுக்கான ரேட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா காயினுக்கான லிக்விடிட்டி வந்து ஆட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸில் ஒரு முக்கியமான எக்ஸ்சேஞ்சஸில் வந்து லிஸ்ட்டு பண்ணி ட்ரேடிங் வந்து கொண்டு வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு டெக்ஸில் வரும், அடுத்து சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சில் காயினை லிஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு 10-15 எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டு பண்ணி அங்கே எல்லாம் ட்ரேடிங் பப்ளிக் வந்ததுக்கு அப்புறமேலுக்கு தான்
இவங்களுடைய ஓன் பிளாட்ஃபார்ம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணி ஃப்ரீ ஏர் ட்ராப் காயின் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி குளோபலை ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு ஃப்ரீ ஏர் ட்ராப் கொடுத்தாங்கனாக்கா கண்டிப்பாக காயின் ரேட் வந்து ஃபாலோ ஆகும். அது செய்ய மாட்டாங்க. மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ் ஃபஸ்ட்டு வரும் லைவுக்கு, அதில் வந்து ட்ரேட் பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ப்ரோவும் குளோபலும் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாலும் ஏர் ட்ராப் காயின் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுப்பாங்க. ஒன்று பர்சன்டேஜ் கணக்கில் நம்மளுக்கு கொடுக்கலாம். இப்போ எப்படி நம்ம ப்ரைவேட் சைடில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம் இல்லையா அட்லாண்டிஸ் காயின், அது எப்படி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இப்போ 1.5 காயின் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன்னு 6 மாதத்துக்கு இழுத்துறாங்க பார்த்தீங்களா. அதே போல் நம்மளுக்கு குளோபலில் காயின் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. இத்தனை பர்சன்டேஜ் அவங்கள்ட்ட எவ்வளோ ஏர் ட்ராப் இருக்கோ அந்த ஏர் ட்ராப்பில் இத்தனை பர்சன்டேஜ் எடுத்துக்கங்க. இது என்னுடைய அசப்ஷன் தான், எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, என்ன வேணாலும் நடக்கலாம். டாலராக கூட நம்மளுக்கு கொடுக்கலாம். அதாவது வந்து இத்தனை டாலர் வந்து நீங்கள் எடுத்துக்கங்க, ஒரு நாளைக்கு ட்ரேட் பண்ணி எடுத்துக்கங்க அப்படியும் கொடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் கணக்கில் தான் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இத்தனை பர்சன்ட் ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பர்சன்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதமும் இத்தனை பர்சன்ட் எடுத்துங்கன்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் கண்டிப்பாக வரப்போகுது. ஸோ பிளாக் செயின் வந்து லைவுக்கு வந்துருச்சு. அடுத்து எக்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக எக்ஸ் வந்து இந்த மேக்ஸ் காயின்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆனதுக்கப்புறமேலுக்கு நம்மளுக்கு எக்ஸ் வந்துடும். மேபி வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் 15 தேதி கொண்டு வந்துடுவாங்க. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு 15 டேஸில் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அக்டோபர் 15க்கு அப்புறமேலு நம்மளுக்கு எல்லாமே ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. நவம்பர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேபி ப்ரோலாம் லைவுக்கு வந்துடும். ஓகேங்களா. ரைட். ஸோ இதுதான் வந்து பிளானிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ லேட்டஸ்ட்டாக அதோடைய அப்டேட்ஸ் வந்து எல்லாம் இது தான். ஓகேங்களா. ஸோ தட்ஸ் ஆல் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கணும். அடுத்த அப்டேட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.